வணக்கம். இன்னைக்கு கடல் மீன் எப்படி நம்ம பொரிச்சு எடுக்கிறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது ஒரு ஈஸியான மெத்தடு. நீங்க இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க. நான் மசாலா இப்படி தான் பயன்படுத்தியிருக்கிறேன். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம அந்த மசால் கலந்த மீனை நம்ம எண்ணெயில போட்டுடலாம். இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். மீன் நல்லா வேக வேக நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக சுவையாகவும் இருக்கும். குழந்தைங்களும் அனைவருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் மசாலா தடவி காய வைக்கல. மசாலா அந்த மீன் மேலே தூவி விட்டுருக்கிறேன். தூவி விட்டு நான் எண்ணெயில் போட்டிருக்கிறேன். இப்படி பண்ணும்போது இந்த மசாலா நல்லா கலந்துக்கும். பாருங்க. ஒரு ஈஸியான ஒரு மெத்தேடு தான். நிறைய பேர் மசாலா தண்ணி மாதிரி கலக்கிடுவாங்க. கலக்கிட்டு அதுக்கு அப்புறம் அந்த மீனை அதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணி காய வச்சு போடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. தண்ணி கலக்காமல் மசாலா நீங்கள் ரெடி பண்ணி இந்த மீன் மேலே தூவி விட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்து பாருங்கள். அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்படி நீங்கள் எடுக்கும்போது எண்ணெய் சுத்தமாக ட்ரை ஆகி தான் வரும் மீன். நீங்கள் பாருங்கள், பார்க்கும்போது தெரியும். நல்ல எண்ணெய் ட்ரை ஆயிரும். அப்போ மீனில் எண்ணெய் அதிகமாக வராது. மசாலா நீங்கள் இப்படி பண்ணி நீங்கள் மீன் பொரிச்சு பாருங்கள். எண்ணெயும் அதிகமாக இழுக்காது. மீனும் நல்லா பொரிச்சு வந்துடும். சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். அதே போல் மசாலா வெளியே கலண்டு போகாது. அந்த மீன்லேயே அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். மசாலா நான் எப்படி போட்டிருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் இந்த கடல் மீன் பொரிச்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். அருமையாக இருக்குங்க. எண்ணெய் அளவாக ஊற்றிக்கோங்க. வழியில் எண்ணெய் அளவாக ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி பொரிச்செடுங்க. ஒரு சூப்பரான ஒரு கடல் மீன் நம்ம பொரிச்சு எடுத்து சாப்பிட்லாம். முள் எதுவுமே இருக்காது. எல்லாமே நல்லா பொரிஞ்சு போயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் எது பார்க்குறக்கு எண்ணெயே இல்லாமல் இருக்குது. ஃபுல்லாக ட்ரை ஆகி இருக்குது. எண்ணெய் க்ளீனாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிடும்போது சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.